லேசாக மூச்சு பயிற்சி பண்ணு, ஏதாவது மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யாருமே என்ன செய்யலை, அதை ரெகுலராக பண்ணுறதில்ல. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்னைக்கு சொசைட்டியில் மாறிட்டு, இன்னைக்கு எல்லாருக்குமே மன அழுத்தம் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய காலத்துல இருந்து கல்லூரி முடிச்சு வேலைக்கு போய் செட்டில் ஆகி குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு அதில் குடும்ப வாழ்க்கையில சமாளிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ். எல்லா வயதினருக்கும் இன்னைக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. யாரும் மன அழுத்தத்துலேருந்து தப்பிக்க முடியல. என்ன வேலை செஞ்சாலும் மன அழுத்தம் வந்துடுது. மன அழுத்த மேலாண்மை அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு பாடமாக உருவாகி வருகிறது. எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம லைஃப்பை கொண்டு போகிறது, மனதை எப்படி பக்குவமாக வச்சுக்கிடுறது, எல்லாத்தையும் எப்படி லேசாக ஃப்ரீயாக எடுத்துக்கிடுறது, ரொம்ப சிந்திக்காமல் ரொம்ப ரூம் போட்டு சிந்திப்பாங்க சிலவங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்படி ரொம்ப பெருசாக யோசித்து அதனுடைய விளைவுகளை யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிடுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மருத்துவர்கள்லேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, லேசாக மூச்சு பயிற்சி பண்ணு, ஏதாவது மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யாருமே என்ன செய்யலை, அதை ரெகுலராக பண்ணுறதில்ல. எந்த விஷயத்தையுமே ரெகுலராக பண்ணால் மட்டும்தான் நம்ம அதனுடைய பலனை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தியானமும் அதே மாதிரி தான். நிறைய பேர் தியானத்தில் சலிப்பாக இருக்குது, எனக்கு தியானத்தில் நான் ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணுறேன், எனக்கு சலிப்பு ஏற்படுது, நாளடைவில் ஒன்றுமே இல்லை, மனம் போராடிக்கிட்டே இருக்குது. நமக்கு தியானத்தில் ஏதேனும் பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இங்கே எந்த பலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உடலாலும் மனதாலும் தளர்வாக ஓய்வாக உட்காரக்கூடிய ஒரு நிலை தான். நீங்கள் அங்கே எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாயிருது. மனம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க, எனக்கு அமைதி வேணும்னு எதிர்பார்த்துட்டீங்கன்னா அது மனம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சேன்னா அது எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. தியானத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கண்ணை மூடி உட்காந்து உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களையும் போகக்கூடிய விஷயங்களையும் எந்த தொந்தரவு பண்ணாமல் முழுமையாக அனுமதிக்கணும். நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து அனுமதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓய்வாக இருக்கணும். இந்த மாதிரி நிலைகளில் தான் தியானம் இருக்குது. தியானத்தில் உட்காந்து நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து ஏதோ செய்ய போகிறேன், ஏதோ ஆக்க போகிறேன், ஏதோ நான் பெருசாக ஒன்று சாதிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி உட்கார்ந்தீங்கன்னா அந்த தியானமானது நாளடைவில் உங்களுக்கு சலிப்பை தான் ஏற்படுத்தும். இந்த சலிப்பு வந்துடும். நம்ம ஏன்னா நமக்கு மனது போராடிட்டே இருக்குது. நீங்கள் தியானத்தில் உங்கள் மனதை கட்டுப்படுத்த நினைக்கிறீங்க. உண்மையிலே மனதை கட்டுப்படுத்தவே முடியாது. மனதை கட்டுப்படுத்த நினைத்தால் அது ரொம்ப ஆக்ரோஷமாக வீரியமாக செயல்படும். மனதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், மனம் இப்படி தான் இருக்கும். மனமானது அதனுடைய இயல்பு சதா பேசி கொண்டிருப்பது, புலம்பிக் கொண்டிருப்பது, ஏதேனும் காட்சிகளை விசுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. இது மனதினுடைய இயல்பு, உங்களுக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் இதுதான். அப்போ மனம் தன்னுடைய இயல்பில் இருக்கிறத நீங்கள் அனுமதிக்கும் போது நாளடைவில் உங்களுடைய கான்சியஸ் அந்த மனதின் பிடிமானத்திலேருந்து தனியாக வர ஆரம்பிக்கும். உங்கள் கான்சியஸ் தனியாக உங்களுடைய மன உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய அளவு கொஞ்ச நாளில் வரும். நீங்கள் அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் மனதோட போராட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளடைவில் தியானம் ரொம்ப சலிக்க ஆரம்பிச்சிடும். நான் டெய்லி காலையில் 1 மணி நேரம் பண்ணுறேன், சாயந்தரம் 1 மணி நேரம் பண்ணுறேன், 10 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு மனம் அடங்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மாதிரி ஆயிரும். கடைசி வரை நம்ம அமைதிக்குள்ளே போகவே மாட்டோம். ஸோ அப்போ அப்படிப்பட்ட அலையக்கூடிய மனதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அது சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதை அனுமதியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் அதை தளர்வாக ஓய்வாக உட்கார்ந்து எந்த முயற்சியும் இன்றி பொறுமையாக இருங்க. அப்போ தான் தியானம் நிகழ ஆரம்பிக்கும். இப்போ சாதம் வருவதற்கு நமக்கு அடுப்பு தேவைப்படுகிறது, நெருப்பு தேவைப்படுகிறது, கேஸ் தேவைப்படுது, தண்ணி தேவைப்படுது, சூடு தேவைப்படுது. இவ்வளவும் சேர்ந்து கொடுக்கும் போது அந்த சாதம் வேகுகிறது. அதே போல் தியானத்திற்கான சூழ்நிலையை நீங்கள் கொடுத்தா போதும். நீங்கள் பெருசாக ஏதோ அலட்டிக்கிட்டே வேண்டாம். தியானத்தில் அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், எந்த ஒரு அடக்குமுறையும் வேண்டாம். தளர்வா ஓய்வா எந்த இறுக்கமும் இன்றி உடலாலும் மனதாலும் உட்காருங்க. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை அனுமதிங்கள். ஏதோடு போராடாங்க. 1000 விஷயங்கள் உங்களுக்குள்ள வரலாம் போகலாம். நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் நீங்கள் இப்போ ரெஸ்பான்ஸ் எடுத்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப டயர்டாயிருவீங்க, ரொம்ப சலிப்பாயிருவீங்க. அதுவாக இருந்து அதுவாக போகக்கூடிய மனதை நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. அமைதியாக உட்காருங்க. ஒரு 20 நிமிடம் டெய்லி உட்கார்ந்து பாருங்கள். கண்டிப்பாக தியானத்தில் சலிப்பு வராது. ஒரு அனுபவம் கிடைக்க தொடங்கிட்டுனா உங்களுக்கு சலிப்பு என்பது மறைய ஆரம்பிச்சிடும். நல்ல அழகாகவும் இருக்கும். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.